நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்ச் மாதம் 2024, அதாவது மார்ச் மாத ராசி பலன் 2024 கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, வாழ்க்கை மாறுமா மாறாதா, எப்படி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி உங்கள் லைஃப் எப்படி போகும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ராசியில் கேது இருக்காருங்க. கேது உங்கள் ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் கும்ப ராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு மேஷ ராசியில் இருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் தான் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 8ஆம் தேதி, அதாவது மார்ச் 8ஆம் தேதியில் பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். ஏன்னா பிப்ரவரி மாதம் வந்து பாருங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க. கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை நிறைய கஷ்டங்கள் இருந்தது. மன அழுத்தம் இருந்தது, மன ரீதியான பாதிப்பு இருந்தது, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தீங்க, பணப்பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த மார்ச் மாதம் எப்படி தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறதா, என்ன தான் பண்ணுவீங்க, என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கார். எங்கே இருக்கார் உங்களுக்கு வந்து பாருங்கள் கும்பராசியில் இருக்கார். மார்ச் 8ஆம் தேதி அவரோட பயிற்சி நடக்கும், புதனோட பயிற்சி நடக்கும். அந்த புதன் எங்கே இருப்பார் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், ராகுவோட போய் சேர்ந்துடுறார். அப்போ இருள் கிரகம் 2 இருட்டு கூட புதன் மாட்டிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒரு பக்கம் வந்து பாருங்கள் 8ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு சனியோட இருப்பார். 8ஆம் தேதிக்கு அப்புறமேல பாருங்கள் ராகுவோட பிடியில் இருப்பார். உங்கள் ராசியிலும் கேது இருக்கிறனால இருள் சூழ்ந்த ஒரு அமைப்பு. சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இதெல்லாமே ஆரம்ப பகுதி தான் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாமே ஆரம்ப பகுதி வரைக்கும் தான். ஆனால் பிற்பகுதிக்கு மேலே உங்களுக்கு 26ஆம் தேதியெல்லாம் பாருங்கள் அப்படியே படிப்படியாக முன்னேறுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து குருவோட சேர்க்கை ஏற்பட்டுரும். 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். பிப்ரவரி மாதம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இந்த மார்ச் மாதம் கடைசி பகுதியில். சரிங்களா? இந்த மார்ச் மாதம் கடைசி பகுதி 26ஆம் தேதியில் பாருங்கள் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போய் புதன் உட்காந்து உங்களுக்கு குருவோட சேர்க்கை ஏற்படுறதுனால நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். மனநிறைவு இருக்கும், உங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆரம்ப பகுதி உடம்பு சரியில்லாமல் போகும். சின்ன மனக்குழப்பங்கள், மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். மற்றபடி பணப்பிரச்சனை ஓரளவுக்கு பணம் வருங்க. சரிங்களா? பணம் வரும், சமாளிக்கக்கூடிய மாதம் தான். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய், உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து ஆகாத கிரகம். செவ்வாய் வந்து 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. அவர் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், சனியோட சேர்றார், சுக்கிரன் உங்களுக்கு சேர்ந்துருவார். இந்த மாதம் முழுக்க பிருகுமங்கல யோகம் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இது உங்களுக்கு 2மே இருக்கும். மகரத்துலேயும் இருக்கும், கும்பத்துலேயும் இருக்கும். அப்போ வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல சனி செவ்வாய், சனி ராகு, செவ்வாய் ராகு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா வேலை கிடைக்காது, ரொம்ப இழுத்துட்டே போயிட்டுருக்கும், அவங்களால வேலை செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதம் சுக்கிரனோட சேர்க்கை 6ஆம் இடத்துக்குள்ளே வர்றதுனால நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு வந்து ஒரு யோகாதிபதி, தனஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு போய் சனியோட சேர்க்கை ஏற்படுறதுனால நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் இந்த மாதம். சரிங்களா? நல்ல வேலை கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நிறைய பேர் வந்து பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் அசிங்கமானப்பட்டிருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை அசிங்கமானப்படுத்துகிறாங்க. நண்பர்கள் உங்களை மதிக்க கிடையாது, சொந்தக்காரங்க உங்களை மதிக்க கிடையாது, கூட பழகினவங்களும் உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க. இது மாதிரிலாம் நிறைய கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவார். அதனால் கவலையப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக அலைஞ்சிருந்துருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குனது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் எதிரி இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், வியாதிகள் இல்லாமல் பண்ணுவார்.
சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். ராசிநாதன் வந்து உங்களுக்கு இருள் கிரகத்தோட சேர்றனால சின்ன சின்ன உடம்பு பிரச்சனை, சிறு சிறு பாதிப்பு இருக்கும் தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போய் விடாது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம், சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த மாதம் கடைசி பகுதிக்கு மேலெலாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சரிங்களா? கடைசி பகுதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 26ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள், சில தடுமாற்றங்கள், சிந்தித்து செயல்பட முடியாமல் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் வரும். அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு 3, 4, 5 தடவைக்கு யோசிச்சு முடிவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் வேலை கிடைக்கும். சரிங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடச்சிடும் இந்த மாதம். சரிங்களா? கேட்ட கடன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறனால சுப கடனாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில கன்னிராசினியர்கள் இந்த மாதம் திருமணம் பண்ணிடுவீங்க, திருமணம் பண்ணுவீங்க. இல்லை இந்த மாதம் லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணிடுவீங்க இந்த மாதம். ஒரு சில பேர் நிச்சயமானவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு திருமணம் நடக்கும். தடங்கள் தாமதம் இல்லாமல் லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போகும். சரிங்களா? திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியம் உங்களுக்கு கைக்கூடி வர்றதை உங்களால் பார்க்க முடியும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, லக்னத்தில் ராசியில் கேது இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு குருவோட வீட்டில் ராகு இருக்கிறனால காதல் திருமணம், வேற்று இன வேற்று மொழி பேசக்கூடிய அமைப்பு, அந்த லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி நல்ல ஒரு மாதங்க. 8ஆம் இடத்துக்கு இந்த மாதம் கடைசி பகுதி 26ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துக்கு குருவோட போய் சேர்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. வெளியூர் வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போக முடியல, வெளிமாநிலம் போக முடியல, மாட்டிகிட்டு இருக்கோம், பிரச்சனையாக இருக்குது, பண பிரச்சனையாக இருக்குது, யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கு, வீசா கிடைக்க மாட்டேங்குது, வெளிநாடு போக முடியல, அந்த தடங்கள் தாமதமெல்லாம் இல்லாத ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் பிற்பகுதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடைசி பகுதியில் பாருங்கள், நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அதாவது 8ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து பாருங்கள், வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். வெளியே கொடுத்த பணம், இங்கே பணத்தை கொடுத்து மாட்டியிருப்பீங்க, அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். அதேமாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த பங்குச்சந்தை, இந்த லாட்ரி ரேஸில், இந்த இதில் பணம் வர்றது, இந்த பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் மூலமாக இதில் பணம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. பங்குச்சந்தை இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. வெளியே மட்டும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க யார்ட்டும். ஏன்னா ஆரம்ப பகுதி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். பிற்பகுதிக்கு மேலே, நடுப்பகுதிக்கு மேலே, 26ஆம் தேதி கடைசி பகுதி, நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு 26ஆம் தேதி கடைசி பகுதியில் நிறைய நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம், வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழிலில் இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால சொன்னால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, நல்லது நடக்குமா, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் நடக்க போகுது, நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் கன்னிராசினியர்களுக்கு அமையும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். நல்ல தசாபுத்தி நடந்தால் தான் நல்லது நடக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்தால் கெட்டதாக நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, அதுபடி தான் உங்கள் லைஃப் போகும். என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த 3 நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம், என்ன உங்கள் வயசு, என்ன வயசு ஆகுது, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ஒரு சில பேர் கன்னிராசி கன்னி லக்னமாக இருப்பீங்க. மேக்ஸிமம் லக்னம் மாறுபடும். அப்போ என்ன லக்னத்தில் இருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருக்குது, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா பாதகமாக இருக்காங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து விதி போயிட்டுருக்கு இப்போது. சரிங்களா? அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, எத்தனை வருஷத்துக்கு தசாபுத்தி நடக்குது, என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, அந்த 12 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு, அது என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, இப்போ என்ன கிரகத்தோட அந்த அமைப்பில் இருக்குது, அதாவது என்ன கிரகத்தை வந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்குது, இயற்கை பாவ கிரகமா இல்லை லக்ன பாவ கிரகமா, லக்ன சுபகிரகங்களா, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியா, லக்னத்துக்கு யோகாதிபதியா, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியா, அவயோக கிரகங்களோட தசாபுத்தியா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும்.
அப்போ ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, லைஃப் எப்போ மாறும், எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்க, எல்லாமே உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.